திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலய 5வது வார வழிபாட்டிற்காக திரண்ட பக்தர்கள் கூட்டத்தால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். தற்போது கள நிலவரம் என்ன? போக்குவரத்து சீர் செய்யப்பட்டு விட்டதா? திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில் சிறப்பு வாய்ந்தது. சுயம்புவாக எழுந்திருக்க அம்மனை வழிபட ஆடி மாதத்தில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் செல்வது வழக்கம். ஆடி மாதம் முதல் வாரம் தொடங்கி 14 வாரம் இந்த பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயம் விழா கோலம் பூண்டிருக்கும். ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்கினாலும் பெரியபாளையம் பவானி அம்மன் கோயிலில் 5வது வாரம் வழிபாட்டிற்காக ஏராளமான பக்தர்கள் திரண்டு சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் மட்டுமின்றி சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களில் இருந்தும் ஆந்திரா, தெலுங்கானா போன்ற அண்டை மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சொந்த வாகனங்களிலும் அம்மனை தரிசித்து செல்கின்றனர். 5வது வார வழிபாட்டிற்காக பெரியபாளையம் பவானி அம்மன் ஆலயத்திற்கு பக்தர்கள் வருகையால் பெரியபாளையம் சுற்றுவட்டார பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் கோயிலுக்கு வந்த பக்தர்கள் மட்டுமின்றி அவ்வழியே வாகனங்களில் சென்ற பொதுமக்களும் கடும் சிரமத்துக்கு ஆளாகி வருகின்றனர். போக்குவரத்து நெரிசல் ஆளாகி அவ்வழியை சென்ற ஆம்புலன்ஸ் வாகனமும் ஒன்று சிக்கி கொண்டு கடும் அவதிக்கு உள்ளானது. நீண்ட தூரம் காவலர் ஒருவரும் இல்லாததால் ஆம்புலன்ஸ் வாகனத்துக்கு வழி ஏற்பாடு அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். ஊத்துக்கோட்டை வழியை திருப்பதி சாலைக்கு பெரியபாளையம் பாஜார் பகுதிக்கு வராமல் பருவ சாலை அமைக்கும் திட்டம் பல ஆண்டுகளாக கிளப்பி போடப்பட்டுள்ளது. பெரியபாளையம் பகுதியில் போக்குவரத்து நெரிசல் என்பது தொடர் கதையாகி வருகிறது. பருவ சாலை திட்டத்தை உடனடியாக தொடங்கி சாலை அமைத்து போக்குவரத்து நெரிசல் விரிவாக முடித்திட பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.